நவ்யா நவீன் 2 பேரையும் வீட்ல காணுங்க. நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பாத்துட்டேங்க. வீடு ஃபுல்லா தேடி பாத்துட்டேன், எங்கேயுமே இல்லங்க. இப்ப அம்மா எங்க? நவீன் அப்படினா என்கிட்ட போய் சொன்னீங்களா? இல்ல. பார், மரியாதையா பேசு. மாயா மேடம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஏய், வெறுநாய் மாதிரி இப்ப எல்லாரையும் கடிச்சிட்டு இருக்க. வசந்தி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? போதும் போதையா, நீ நடிச்சதெல்லாம் போதும். ஏன் இப்படி ஓவர் ஆக்ட் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புள்ளைங்க கிட்ட உன் நடிப்பை காட்டாத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போய் இங்க இருந்து. நீ கண்ணு முன்னாடி நிக்காத, போ. இல்ல வசந்தி, நான் போக மாட்டேன். எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என் கண்ணு முன்னாடியே இப்படி நவ்யாவை போட்டு அடிக்கிற நீ, நான் இங்க இருந்து போயிட்டா நவ்யா நவீன் 2 பேருமே அடிப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். எதுலயுமே நீ எக்ஸ்ட்ரீமா இருப்ப. பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தவ தானே நீ. எந்த தாயாவது இப்படி ஒரு பாவத்தை செய்வாளா? அதனாலதான் இப்ப நவீனுக்கு கண் பார்வையே போயிடுச்சு. நான் போனதுக்கு அப்புறம் நீ என் குழந்தைகளை அடிச்சு அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அதனால பசங்களை உங்ககிட்ட விட்டுட்டு போக எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக புள்ளைங்களை காரணமா வச்சு நீயும் இங்கே இருந்துறேன்னு சொல்றியா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதான் ஆசை. இங்க பாரு வசந்தி, நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீதான் என்னை ஒதுக்கி வச்சிருக்க. பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சிருந்தா இப்படி பிடிவாதமா இருக்க மாட்ட. என்ன நவ்யா நவீன், நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே உங்களுக்கு சந்தோஷம்? ஆமாப்பா. என் செல்ல குட்டி. ஏய் ரேவதி, பசங்களை உள்ள கூட்டிட்டு போ. போ. மிஸ்டர் பாலு, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பசங்க முன்னாடி உங்களை ஒரு ஹீரோவா காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? இங்க பாருங்க, இனிமே என் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்தாலும் இல்ல இந்த மாதிரி குறுக்கு வழியில ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலோ குழந்தைங்களை கடத்த முயற்சி பண்ணீங்கன்னு பாம் நட்டா உள்ள தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. ஏற்கனவே லாக்அப்ல இருந்தது ஞாபகம் இருக்குல்ல? அவுட். கெட் அவுட். ஒரு நிமிஷம். நீங்க காணாம போய் உங்க சுயரூபம் தெரியற வரைக்கும் 6 மாசம் நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா அந்த மாயா உங்களுக்காக 6 மாசம் இல்ல 6 வாரம் கூட காத்துட்டு இருக்க மாட்டா. அத மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க போலாம். நவ்யா, நவ்யா நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போக வேண்டாம். அப்படி போய் தான் ஆகணும்னா ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல போட்டுடுறேன். இதுக்கு மேலயும் இவள நம்ப நான் தயாரா இல்ல. என்னாச்சு பாலு? சக்சஸ் மாயா, நீ சொன்ன மாதிரியே நவ்யாவும் நவீனும் நம்புற மாதிரியே பேசின. அப்புறம் நவ்யா நவீன் 2 பேர் மனசுலயுமே அப்பா நல்லவர் தான்ற தாட் வந்திருக்கும். அப்புறம் வசந்தி எதுவும் பேசலையே? அவ வழக்கம் போல பேசிட்டு தான் இருந்தா. அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கவே இல்ல. கரெக்ட் பாலு, நீங்க அப்படிதான் இருக்கணும். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் வசந்தி அதை நம்ப போறது இல்ல. பிள்ளைங்களோட மனசு மாத்திரதா நம்ம ஒரே மோட்டிவ். கூடி சீக்கிரமே நவ்யா உங்க கூட வந்து சேர்ந்துருவா. தேங்க்யூ மாயா. வண்டியில இரு. என்னம்மா சாமி கும்பிட்டீங்களா? வாங்க போய் சாப்பிடலாம். இல்லப்பா, நான் இன்னைக்கு விரதம். லட்சுமியை வந்து சாப்பாடு போட சொல்லு. லட்சுமி கடைக்கு போயிருக்காமா? எதுக்கு விரதங்கிறதுன்னு வயசான காலத்துல உடம்ப கெடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. வா போய் சாப்பிடலாம் வா. இல்லப்பா, வெள்ளிக்கிழமை 11 வாரம் விரதம் இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். என்ன கட்டாயப்படுத்தாத. நீ போய் உட்காரு, நான் வந்து சாப்பாடு போடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும்மா. இந்த வயசுல உனக்கு எதுக்கு விரதம்லாம்? எல்லாம் உனக்காக தான்ப்பா.
நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நம்ம குடும்பத்துல மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருது? பல வருஷம் கழிச்சு லக்ஷ்மி கர்ப்பமா இருக்கா. அதுலயும் 1008 பிரச்சனை. சரியா அதை கலைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல குழந்தைய பெத்துக்கலான்னு பார்த்தா உனக்கு இனிமே குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்ற. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? போன வாரம் கோவில்ல நான் ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்கதான் திருக்கருக்காவூர் கற்பக விருச்சாம்பிகைக்கு விரதம் இருந்தா உங்க மருமகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த வாரத்துல இருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லப்பா, இனிமே உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற குறை தீரணுங்கிறதுக்காக தான் இந்த விரதத்தையே ஆரம்பிச்சிருக்கேன். அம்மா, நீங்க எத்தனை விரதம் இருந்தாலும் என் குறை தீர போறது இல்லம்மா. ஒரு டாக்டர் மட்டும் பார்த்து சொல்லியிருந்தா பரவாயில்ல. 2-3 டாக்டர்கிட்ட ரிசல்ட்டை காட்டி கன்சல்ட் பண்ணியாச்சு. எல்லாருமே கை விட்டுட்டாங்கம்மா. இதுக்கப்புறம் நீ கும்புற சாமியால் மட்டும் என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் லக்ஷ்மிக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணும்மா. அவள் எப்படியும் இந்த குழந்தைய நல்லபடியாக பேத்துக்கணும்னு நம்பிக்கையோடு இருக்கா. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா லக்ஷ்மி வயிற்றில் வளர குழந்தைக்கு ஆபத்தாயிடுமா. நான் தான் நந்தினி பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். குமரனுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதான். அம்மாவும் புள்ளியும் பேசிட்டு இருக்கிறத நான் இப்பதான் கேட்டேன். ஓ, உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுமா? நமக்கு இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ குமரனால இனிமே குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற விஷயம் லக்ஷ்மிக்கு தெரியாது போல இருக்கு. அது அவளுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் மட்டும் நம்ம லக்ஷ்மிக்கு தெரிய வச்சோம்னா ஓகே ஓகே, நான் இந்த விஷயத்த லக்ஷ்மி கிட்ட சொல்லாம பாத்துக்கிறேன். சரி, சூப்பர் சூப்பர். நீங்க நிஜமாவே பிரில்லியன்ட் தான். சரி, நான் இப்ப போன் வச்சிடுறேன், அப்புறமா கூப்பிடுறேன். அம்மா, டிஃபன் ரெடியாம்மா? ரெடியா இருக்கு. ஆமா, நவ்யா எங்க? அவ மேல இருக்காம்மா. சீக்கிரம் வர சொல்ல வேண்டியதானே? அவ சாப்பிட்டு அம்மா, ஸ்கூலுக்கு போனோம்ல. அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டாளம்மா. ஏன்? நீங்க நேத்து திட்டிட்டீங்களாமே. நீ சாப்பிட்டு வர. சரிம்மா. நவ்யா, ஸ்கூலுக்கு கிளம்பல? இல்ல, நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீங்க தான் என்ன இனிமே ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டீங்களே. எத்தனையோ நல்ல விஷயம் சொல்லிருக்கேன், அது எதுவுமே உன் மனசுல ஏறல. இப்ப நான் இந்த விஷயத்த சொன்னது மட்டும் சீரியஸா எடுத்துக்கிட்டியா? சரி, ஸ்கூலுக்கு கிளம்பு. வேண்டாமா, நீங்க என்ன நம்பலல்ல, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். நான் என் பிள்ளைங்களை நம்பாம வேற யார நம்ப போறேன்? எனக்கு எல்லாமே நீங்க தான். நீ என்ன இன்னும் புரிஞ்சுக்கலன்னு தாமா எனக்கு வருத்தமே. இங்க பாரு, நான் இப்ப வாழ்க்கையில போராடிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல
நீங்க 3 பேரும் தான் என் பக்கத்துல இருந்து எனக்கு துணையா இருக்கணும். என்கிட்ட இருந்து உங்க 3 பேரையும் பிரிக்கணும்னு சில பேர் கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க. அதுல அவங்க ஜெயிச்சிட்டா அடுத்த நிமிஷம் நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது நவ்யா. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட வாழ்க்கை, நம்பிக்கை எல்லாமே நீங்க 3 பேர் மட்டும்தான். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நிறையவே இருக்கு. நீ சின்ன பொண்ணு, உன் மனச மாத்தி எனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு உங்க அப்பா நினைக்கிறாரு. நீ அதுக்கு பலியாயிடக்கூடாது. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் நவ்யா. நேத்து ஏதோ ஒரு கோவத்துலதான் உன்னை நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நான் அத மனசார சொன்னதில்ல. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். நம்மள வேணான்னு தூக்கி போட்டவங்க முன்னாடி உன்னை ஒரு பெரிய ஆளா உருவாக்கணும். அதுதான் என்னோட ஆசை. சரி, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. மருமகளே, என்னம்மா வெளியே கிளம்பிட்டியா? ஆமா மாமா, நானும் அனியும் ஷாப்பிங் போறோம். ஆமா, சரவணா எங்கம்மா? அவர் காலையில எங்கேயோ வெளியே கிளம்பிட்டாரு மாமா. ஓ அப்படியா, சரி. இந்தாம்மா. என்ன மாமா இது, சென்ட் பாட்டில்? ஆமாம்மா, கடை வீதிக்கு போயிருந்தேனா சென்ட் வாசனை தூக்குச்சு. உடனே உன் ஞாபகம் வந்துச்சா, அதான் ஒன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நீ போட்டுக்கம்மா. மாமா எனக்கு எதுக்கு இதெல்லாம், நீங்க போட்டுக்கோங்க. ஐயோ, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லம்மா. இந்த சென்ட் வந்து நல்ல வாசனையா இருந்துச்சா, மோந்து பார்க்கும்போது ஓ ஞாபகம் தான் வந்துச்சுமா. அதனாலதான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். சுனிதா, என்னது? சென்ட் பாட்டில் பா, என் மாமனார் எனக்கு பிரசன்ட் பண்ணாரு. இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்கிட்டு வரீங்க? என் பொண்ணுக்கு இதெல்லாம் நான் வாங்கிட்டு வர மாட்டேனா? இதுல என்ன தப்பு இருக்கு மாமா? நீங்க கூட தான் அந்த மாதிரி எனக்கு சென்ட் பாட்டில் வாங்கி கொடுத்து போட்டுக்கோன்னு சொன்னீங்க. உங்க சம்மந்திய பாருங்க, உங்களை மாதிரியே வந்திருக்காரு. உங்களை மாதிரி ரசனையோட இருக்காருன்னு சொல்ல வந்த மாமா. நீங்க இந்த மாதிரி ஏதாவது வாங்கி தரதா இருந்தா உங்க பையனுக்கு வாங்கி கொடுங்க. என் பொண்ணுக்கு ஒண்ணு வாங்கி தர வேண்டாம். என்ன சம்மந்தி, நீங்க பொண்ணை கொடுத்துட்டீங்களே தவிர திரும்ப திரும்ப உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சுனிதா இப்ப உங்க பொண்ணு இல்ல, அவ என் மருமகளாயி ரொம்ப நாளாச்சு. அவளுக்கு என்ன வேணும், எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். என் மருமக மேல எனக்கு ஆசை இருக்கு, நான் வாங்கி கொடுக்குறேன். உங்களுக்கு ஆசையா இருந்தா உங்க மருமகளுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. அப்படி சொல்லாதீங்க. என் மாமனாருக்கு என் மேல ரொம்ப அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல ஆசையும் இருக்கு. என்ன மாமா, நான் சொன்னது சரிதானே? இது பாருங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்ன சம்பந்தி, என் பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இல்ல, அப்புறம் எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு? சம்பந்தின்னு உரிமையோட கூப்பிடுங்க, நான் உங்களை கூப்பிடலையா? அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என் பொண்ணுக்கு வாங்கி தர எனக்கு தெரியும். என்ன புரிஞ்சுதா? சுனிதா, இது அவர்கிட்ட திருப்பி கொடு. என்னங்க அது, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. என் மருமகளுக்கு நான் ஏதாவது செய்வேன் போவேன், அது எனக்கு என் மருமக கிட்ட இருக்கிற உரிமை. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்ன சம்பந்தி முறைக்கிறீங்க? பொண்ணை கொடுத்துட்டீங்கல்ல, அதோட நீங்க ஒதுக்க வேண்டியதுதான். சும்மா எல்லாத்தையும் மூக்க நுழைக்காதீங்க. சரி மருமகள, இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராது. என் பையன் சரவணன் வந்ததும் முதல் வேலையா ஒரு வீடை பார்க்க சொல்லணும். முதல்ல அதை செய்யுங்க, நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வீட்டை பார்த்துட்டு சரவணன் கையோட கூட்டிட்டு போயிடுறேன். இங்கே இருந்தா சுதந்திரமா நிம்மதியா வாழ முடியாது போல இருக்கு. சும்மா ஸ்கூல் வாத்தியார் மாதிரி அதை செய்யாத இதை செய்யாதன்னு எல்லாத்துக்கும் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. 3வது படிக்கும் போது கணக்கு வாத்தியாருக்கு பயந்துட்டு ஓடி வந்த வேணாம். எனக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியம் சம்பந்தி. நாங்க தனியா போயிடுறோம். மாமா என்ன சொல்றீங்க நீங்க? என்ன இங்க விட்டுட்டு உங்க புள்ள சரவணனோட தனியா போறீங்களா? அது எப்படிமா? மருமகளை விரட்டி விட்டுட்டு
நாங்க மட்டும் தனியா போய் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? அப்படியே சில மாமனார்கள் இருக்காங்க, மருமக கூட சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு விரட்டி விட்டுட்டு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத மாமனார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்கம்மா, மருமகளை விரட்டி விட்டுட்டு புள்ளைக்கு இன்னொரு பொண்ணு தேடுற நிறைய மாமனார்கள் இருக்காங்க. நான் அப்படிலாம் இல்லம்மா. நான் எங்க போறதா இருந்தாலும் மருமக உன்னையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போவேன். என் பையன் சரவணனே உன்னை வேணான்னு சொன்னாலும் 4 போடு போட்டு கடைசி வரைக்கும் இவ தானே அவன் பொண்டாட்டி, இவ கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லுவேன். மாமனார்னா அப்படித்தானே இருக்கணும். சரி மருமலை, இந்த வீட்டு மருமக கூட நீ வெளியே போயிட்டு வா. என் புள்ள வந்ததும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துருவோம். நம்ம போலாமா? வரேன் மாமா, வரேன்ப்பா. சாரிப்பா. எதுக்குமா? நேத்து உங்க அம்மா ரொம்பவே திட்டிட்டாங்க. எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. உங்களை போய் அம்மா அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுல்ல. பேசட்டுமா, இத பாரு, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நாம என்னமா தப்பு பண்ணோம்? நவீனுக்கு பார்வை வரணும்னு அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். உங்க அம்மாவுக்கு என் மேலதான் கோபம். அதுக்காக நவீனுக்கு ஒரு நல்லது நடக்கிறத ஏன் தடுக்க பார்க்கணும்? இங்க பாருமா, எனக்கு உங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்குமா. நீ, நான், நிகிதா, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். அப்பெல்லாம் நம்ம குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தது. வீடே கலகலப்பா இருந்ததேம்மா. நவ்யா, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு உங்க அம்மா தான் தடையா நிக்கிறா. அவ என்ன புரிஞ்சுக்க கூட ட்ரை பண்ணலாமா? அப்படி என்னமா நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? நீங்க ஏன் அழுறீங்க? அம்மா வெரி பேட் பா. பாத்தீங்களானே, புள்ள வாயாலேயே அம்மா ரொம்ப பேடுன்னு வருது. புள்ளைங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கானே. நவ்யா, அன்னைக்கு நான் வந்த பிறகு அம்மா உன்னை அடிச்சாங்களாமா? இல்லப்பா, அடிக்கவே இல்லப்பா. இனிமே என்ன ஸ்கூலுக்கெல்லாம் போவேனான்னு சொல்லிட்டாங்க. இல்லனா என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துடுறேன்னு சொன்னாங்க. ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துடுவாளா? நீ என்ன யாரும் இல்லாத அனாதையாமா? உனக்கு நான் இருக்கமா? அப்புறம் என்னாச்சு நவ்யா? உன்னை மறுநாள் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்களா இல்லையா? நான் யார் பொண்ணு? அப்பா பொண்ணாச்சே. உல்டா ட்விஸ்ட் அடிச்சிட்டேன்ல. என்னமா சொல்ற? ஆமாம்பா. மறுநாள் காலையில நான் எழுந்ததும் அம்மா என்ன ஸ்கூலுக்கு கிளம்பி போக சொன்னாங்க. நீங்க தான் என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, அதனால நானே இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அம்மா உண்மையிலேயே பயந்து போயிட்டாங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி, ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. நான் அன்னைக்கு ட்விஸ்ட் அடிச்சதுனால தான் இன்னைக்கு என்னால இங்க வர முடிஞ்சது. சமத்து சமத்து. என் பிள்ளைங்கள்லயே நவ்யா தான் அறிவாளி. நவ்யா, நான் உன்னை சொன்னா கேப்பியா? சொல்லுங்கப்பா. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. அதனாலதான் அம்மா திட்டினாலும் பரவாயில்லன்னு அடிக்கடி உங்களை பார்க்க இங்க வரேன். இங்க பாரு நவ்யா, எனக்கு உங்க 3 பேர் மேலயே ரொம்ப ஆசை. ஆனா அதுக்காக உங்க அம்மாவை ஒதுக்கி வைக்கணும்னு ஒரு நாளும் நினைச்சதில்ல. இந்த நிமிஷம் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அம்மா ஒத்துக்கணுமேப்பா. அவங்க தான் ரொம்ப பிடிவாதக்காரங்களாச்சே. இங்க பாரு நவ்யா, உங்க அம்மா மனசு மாறி நம்ம எல்லாரும் ஒன்னா வாழ ஒரு வழி இருக்குமா? என்ன வழிப்பா? நீ இங்கேயே வந்துடணுமா? அம்மாவை விட்டு வர சொல்றீங்களாப்பா? ஆமாமா, யூ ஆர் கரெக்ட். நான் சொன்னத நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட. உன்னை அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கல. ஆனா நீ இங்க வரதுதான் நம்ம குடும்பம் ஒன்னா சேர்றதுக்கான முதல் வழி. எப்படிப்பா சொல்றீங்க? நவ்யா, அப்பா சொல்றது உனக்கு புரியலையா?
அன்னைக்கு நவீன் ட்ரீட்மெண்ட்டுக்காக மாயா அண்ணியும் அண்ணனும் டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்கல்ல? ஆமா, நானும் தானே அத்தை கூட போனேன். கரெக்ட். அந்த டாக்டர் நவீனுக்கு ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு? அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. சொன்னாருல. இப்போ அதே மாதிரி உங்க அம்மா நவீன ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு போனாலும் பையனோட அப்பா எங்க, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உங்க குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணும்னா அம்மா அப்பா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும். கரெக்ட் அத்தை. இப்பதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. புரியுதுல்ல? உங்க அப்பா உங்க அம்மாவை எத்தனை தடவை போய் கூப்பிட்டுருப்பாரு. உங்க அம்மா வந்தாங்களா? வரல. அவங்க ஏன் வரல தெரியுமா? நீங்க 3 பேருமே அவங்க கிட்ட ஒன்னா இருக்கீங்க. பசங்க நம்ம கிட்ட தானே இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு. அதான் அப்பாவை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒவ்வொருத்தரா இங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் தன்னால உங்க அம்மா உங்களை தேடி இங்க வந்துருவாங்க.